ஓகே. என்னன்னா நாங்கள் இந்த கைதடி வறுமை நிலங்கள்ல போய் வேலைக்கு கேட்டுனாங்க. கேட்ட இடத்துல அவங்க கைதடியில் புள்ளிய 40 புள்ளியாக வச்சு வேலை செய்கிறோம். அப்போ இப்போ அங்கே எடுக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை புதுக்குடியிருப்பு ஆஃபீஸ் மாற்றிக்க நாங்கள் அங்கே எங்களை கூப்பிடுறோம் வேலை சொல்லித்தான் எங்களை இந்த புதுக்குடியிருப்பு ஆஃபீஸுக்கு வேலையை கூப்பிட்டாங்க. வேலையை கூப்பிட்டு இப்போ நாங்கள் வேலைக்கு சேர்ந்து 2 மாதம். ஆனால் கைதடியில் 4 வருஷமாக 45 புள்ளிகள் வேலை செய்யுறோம். அப்போ நாங்கள் இந்த புதுக்குடியிருப்பில் எங்களுக்கு ஃபைல் ஒன்று தந்து வவுனியா பொடியன் உண்டு அவனுக்கு வருத்தம்னு சொல்லி அந்த பொடியின் கையில் காட்டி ஃபீல் செய்ய சொல்லி நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 2 பேர் 1.5 லட்சம் ரூபா காசு சேர்த்தோம். சேர்த்து கொண்டிருக்க எங்களோட வேலை செய்த பிள்ளை மூலமாக எங்களை டிரெக்டர் சந்திரமோகனுக்கு பிரச்சனை என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார் அந்த பிள்ளையை நிப்பாட்ட சொல்லி ரோமியாண்ட பிள்ளைய நாங்கள் அவருக்கும் அவாக்கும் ஏதோ பிரச்சனையால் 2 பேரும் ஏதோ பிரச்சனை வாக்குவாதப்பட்டு என்ன சொல்லி நிப்பாட்ட சொல்லி அப்போ நான் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டினா நாங்கள் இங்கே 2 பிள்ளைகள் வேலை செய்தாங்க. அப்போ எங்களுக்கு வித நடைமுறைகள் தெரியாது. அந்த பிள்ளை தான் சொல்லிச்சுது அவர் பொம்பளைகளோட பிரச்சனை இந்த காசுகள் எல்லாம் போய் உரியாக்களோட சேரையில் நாங்கள் எல்லாம் கைதடியில் இருந்து ஒரு மாதம் 40,000 50,000 ரூபாய்ட்டு ஒரு பிள்ளை சேர்க்குது. அப்போ 4 லட்சம் 5 லட்சம் சேர்க்குறோம் ஒரு மாதம் எல்லாருமா. அப்போ 4 வருஷமா நாங்களுக்கு சேர்த்துருப்போம். நாங்களுக்கு சம்பளங்கள் ஒழுங்கு இல்லை. நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் வடிவா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மாதம் ஒரு 1 லட்சம் ரூபா படி சேர்ப்போம். ஒரு மாசத்துல 1 லட்சம் சேர்த்தா 45 புள்ளிகள் 45 குறைஞ்சது ஒரு மாதம் 50 லட்சத்துக்கிட்ட சேர்வற்றிருக்கும். ஆனால் அந்த காசுகள் எங்கே போகுது எதுக்கு போகுதுன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வவுனியாவுக்கு போகிற இடத்துல போய் விசாரிச்சா அந்த பொடியனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் உடனே ஃபோன் பண்ணி கேட்க நாங்கள் கடனை ஆப்ரேஷன் செய்தாண்டு எங்களுக்கு நாங்கள் கடனை ஆப்ரேஷன் செய்தது அந்த காசு கொடுக்குறாக்காக தான் இப்போ ஃபீல் செய்ய விட்டுருக்கு. நீங்கள் யாரும் கேட்டால் இந்த நம்பரை கொடுங்கோண்டா. நான் அவங்களுக்கு உடனே நாங்கள் நம்பரில் கொடுத்தா உடனே ஃபோன் வேலை செய்யாது. 3 ஃபோன் நம்பர் ஃபைலில் அடிச்சிருக்கு. ஆனால் ஃபோனில் நம்பர் ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ நாங்கள் போகிற இடங்களில் உடனே ஹேண்ட் ஃபோனுக்கு எடுத்து எங்களோட ஹேண்ட் ஃபோனுக்கு எடுத்து கொடுத்தா அவர் அதை சொல்லி அந்த போராக்க சனத்தோட கலைச்சிருந்தேன். அப்போ எங்களுக்கு கூட பெரிய தெரியாது. அப்போ நாங்கள் எங்களுக்கு வேற வேலையும் இல்லை. வீட்டில் கஷ்டத்துக்காக வந்து இவரோட சேர்ந்தோம். அப்போ இவ்வளவு காலமும் 4 வருஷமா உழைச்ச காசுகள் எங்கே போதாண்டு இல்லை எங்கேன்னு தெரியாது. அவர்கிட்ட சொந்த தேவைகள் தான் எடுக்கிறேன். 2 வருஷக்கார பிள்ளைகள் ஒன்றுக்கு கொடுத்தவர்களாரும் இல்லை. அதனால நாங்கள் இப்போ இன்றைக்கு எங்களை நீங்கள் விசாரிக்க வந்த இடத்துல இன்றைக்கு தான் எங்களுக்கு அவர்கிட்ட முழு டீச்சர்ஸும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கேன். அவர் 60 பிள்ளைகளோட பிரச்சனைப்பட்டவர் என்றும் அவரை வவுனியாவில் பிடிச்சி அந்த உங்களை விட்டு பிரிஞ்சு போன புள்ள சொன்னதுன்னா வவுனியாவில் பிடிச்சு வச்சு ஒரு பொம்பளோட பிரச்சனையாண்டு பிடிச்சு வச்சு தான் போய் கதைச்சி எடுத்த வேண்டும். மனசு ஏதோ பிரச்சனை வைத்த பிரச்சனையாயிருங்க வேறு பொம்பளைகளோட பிரச்சனையாண்டு மனசு எரிஞ்ச வேண்டும் அந்த பிள்ளைங்கள்கிட்ட சொன்னது. நாங்கள் அதுகளை நம்ப இல்லை. ஆனால் இந்த இதான் முழுதா பிரச்சனைகளை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதனால இந்த வேலை எங்களுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு மனுஷர் எங்களை போலதான் மற்ற நாங்கள் கஷ்டப்பட்டு அதோட கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இப்படி நாங்கள் அவன் சொந்த தேவைக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் அப்படி இந்த வேலை செய்ய இல்லை. இன்றையில இருந்து நாங்கள் இதுலயே கொடுத்தி போட்டு இந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் போறோம். இனி எங்களுக்கு இந்த வேலை தேவையில்லை. இப்படி ஒரு களவு போய் சொல்லி அவர் கூடாத நடத்தை உள்ள ஆளும் அதோட எங்களுக்கு இந்த வேலை தேவையில்லை. நாங்கள் இன்றையோட உங்களுக்கு முன்னாலே இதெல்லாம் எரிச்சு போட்டு நாங்கள் வீட்டுக்கு போறோம்.